friends, welcome to Binsy's World. Binsy's World இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு வட்டப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு 2 கப் பச்சை அரிசியை 4 முறை வாஷ் பண்ணி 4 hours ஊற வச்சிருக்கோம். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு அரிசியை போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறம் இது கூட ஒரு தேங்காவை துருவி வச்சிருக்கேன். அது கூட 5 ஏலக்காய் சேர்த்து இது மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இது கூட நாங்கள் ஈஸ்ட்னு எதுவுமே ஆட் பண்ணல. 8 hours நல்லா புளிக்க வைக்கணும். காலையில் பார்க்கலாம். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மாவு நல்லா புளிச்சிருச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன், அதனால எங்கள் அம்மா ஃபஸ்ட் ஒன்று ஊற்றிட்டாங்க. இப்போ ஊற்றுறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு ஒரு தட்டில் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிட்டு அதை நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தட்டில் ஒரு கால்வாசி ஊற்றிட்டேன். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஸ்டாண்ட் வச்சு நல்லா சுட வச்சுருக்கோம். இப்போ நம்ம தட்டை எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 15 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம். வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இது பாயில் ஆகிறதுக்கு மொத்தம் 10 to 15 minutes ஆகும். இப்போ ஒரு 5 minutes கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறேன். இப்போ இது கூட எல்லா நட்ஸையுமே நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். போட்டது நல்லா பாயில் ஆகிடுச்சு. அது ரொம்ப நல்லா இருந்ததுனால நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இது நட்ஸு போடாதது. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். இப்போ தட்டிட்டு திறந்து பார்த்தா அது கீழே வந்துடும். இப்போ இதை கட் பண்ணி சாப்பிட்டுடலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குது. இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால நாங்கள் சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்துருக்கோம். சாப்பிட்டுட்டு எங்கள் ரோஸ்லின் பெரியம்மா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது ஈஸியாக தேங்காய் அப்புறம் அரிசி மாவில் இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.